सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री योगी राम सूरत कुमार महाराज की जय। யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா பகவான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார் சார் மூலியமா. அதாவது நாமத்தின் மகிமை அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கதையும் சொல்றேன், என்னோட அனுபவத்தையும் நான் சொல்றேன். அதாவது கடவுளை விட கடவுளின் நாமத்திற்கு மகிமை அதிகம்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு மூர்கன் இருந்தான். அந்த மூர்கன் மூர்கனாலே ஒரு கொடூரமான புத்தி உடையவன், ஒரு பயங்கரமான ஒரு எண்ணங்கள் உடையவன் அப்படின்னு தெரியும். அவன் என்ன பண்றான், ஒரு இடத்துல ராமநாமா பஜனை கோஷிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பஜனை கோஷிகள் பாடுறதும் அந்த கோஷிகள் பாடுறதும் அந்த கீர்த்தனைகள் பாடுறதும் அவனை ரொம்ப ஈர்த்துடுச்சு. ஈர்த்த உடனே அவன் என்ன பண்றான், ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்று பார்த்து சிலையாட்டம் நின்றுட்டு அந்த கோஷ்டிக்குள்ள போய் அங்க ஒரு ஞானி உட்கார்ந்துருக்காரு. நம்ம விஸ்வநாதன் சார் மாதிரி நாமா பாடிட்டு இருக்காரு. அவர் நம்ம விஸ்வநாதன் சார் மாதிரி ஞானி அவர்கிட்ட போய் இங்க என்ன நடக்குது, இங்க என்ன பாடுறீங்க, என்ன கோஷங்கள்லாம் நீங்க என்ன பாடுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் அந்த ஞானி சொல்றாரு, இந்த ராமநாமத்தை ஒரே ஒரு முறை ஆத்மார்த்தமாக நீ ஒரு முறை உச்சரி, இந்த நாமத்தின் பலனை எதற்காகவும் நீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். சொன்னவன அவன் கேட்டுட்டு போயிடுறான். போயிட்டு மறுநாள் என்ன பண்றான், அதே மாதிரி ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியா கண்ணை மூடிட்டு தன் உடல், உயிர், மனம் அந்த மனத்துல எத்தனை எண்ணங்கள் வரும், நாம சொல்லும்போது எவ்வளவு எண்ணங்கள், இங்க என்ன சமைக்கிறா, பொண்ணு கிளம்பிட்டாளா, போறாளா, வராளா, அடுத்த வேலை என்ன செய்யுது, எப்படியோ மனம் ஓடிட்டு இருக்கு. இத்தனையும் மறந்து அவன் ஒரு க்ஷணம் எல்லாத்தையும் தன் உடலே மறந்து போகுது, எல்லாமே இந்த உலகமே தன் உடல் மறைஞ்சே போகுது. ஒரு க்ஷணம் ராமா அப்படின்னு நினைக்கிறான். சொல்லிட்டு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சு பழையபடி அவன் அந்த மூர்க்கமான அந்த குணங்களோட மறுநாள்ல இருந்து அந்த நிலைக்கே போயிடுறான். போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்ந்தோடனே இறந்தும் போயிடுறான். இறந்த உடனே யமதர்மன்ட்ட அவனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே யமதர்மன் சொல்றாரு சித்திரகுப்தன்ட்ட, இவனுடைய கணக்கு வழக்கு என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவன் நிறைய மகா பாவி, இவன் பல பாவங்கள் செஞ்சிருக்கான், பல கொடுமைகள் செஞ்சிருக்கான். அதனால ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் ராமநாமத்தை ஆத்மார்த்தமா உச்சரிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே யமதர்மனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு முறை மட்டும் இவன் ராமநாமத்தை உச்சரிச்சிருக்கான், இதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன கொடுக்கலாம் இவனுக்கு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணலாம் இவனுக்கு, இந்த ஒரு நாமாவுக்காக இவனுக்கு என்ன சொர்க்கத்தை கொடுக்கறதா நரகத்தை கொடுக்கறதான்னு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அந்த மூர்கனை சித்திரகுப்தன்ட்டு சொல்றாரு, நம்ம இந்திரன்ட்ட போலாம், எனக்கு இது என்ன மதிப்பு தெரியல, மதிப்பிட முடியல ராமநாமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்றாரு. மூர்கன்ட்ட கேட்கிறாரு, சரி நீ இந்த நாமா உச்சரிச்சிருக்க, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஐடியா, யமதர்மனுக்கு இந்த நாமத்துக்கு உண்டான பலனுக்கு என்னவோ அதை இவனுக்கு கொடுத்துட்டு மீதி செஞ்ச பாவத்துக்கு இவனை நரகத்துல தள்ளிடலாம் அப்படின்னு ஐடியா அவருக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே இந்த மூர்கனுக்கு என்ன ஞாபகம் வருது, ஞானி என்ன சொன்னார், இந்த நாமத்தை நீ எதற்காகவும் விற்கக்கூடாது, இந்த பலனை, இந்த நாமத்துக்கு உண்டான பலனை நீ எதற்காகவும் விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த இது ஞாபகம் வருது அவனுக்கு. எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறான் மூர்கன். உடனே இவர் யமதர்மன் என்ன சங்கடமா போச்சு, இப்படி ஒரு நிலைமையில ஆயிடுச்சு, நம்மளுக்கு அடுத்த லைன்ல நிக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை செய்யணுமே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு
சரி வா நம்ம இந்திரன்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, அதுவும் அங்க நிக்கிற பல்லக்கு, அந்த பல்லக்குல என்னை தூக்கிட்டு போகணும், அப்பதான் நான் வருவேன்ட்டான் முருகன். சொன்னவொடனே யமதர்மனே தூக்கணும்னு சொல்லிட்டான் அவன். உடனே யம கிங்கனர்களும் யமதர்மனும் சேர்ந்து அவன் பல்லக்கில் ஏறி உட்கார்றான். தூக்கிட்டு இந்திரன்ட்ட போறாங்க. இந்திரன்ட்ட போனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த ராமநாமத்திற்கு என்ன மகிமைன்னு எனக்கு தெரியல, அதனால நம்ம பிரம்மாட்ட போலாம் அப்படின்னு சொன்ன இந்த முருகன் என்ன பண்றான், பிரம்மாவை எனக்கு பல்லக்கு தூக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். எனக்கு இதுக்கு மதிப்பிட முடியல அப்படின்னு சொல்லிடுறோம். சொன்ன உடனே பிரம்மா யமதர்மன் யமகிங்கனர்கள் 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. பிரம்மா போன உடனே பிரம்மாட்ட போனாலும் இதே நிலைமை, அவருக்கும் தெரியல இது என்னடா இவ்வளவு பிரச்சனை போயிடுச்சேன்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம மகாவிஷ்ணுட்டே போயிடலாம், போயிட்டு என்னன்னு நம்ம கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே மகாவிஷ்ணுட்டு பகவானே மகாவிஷ்ணுவே பாருங்க, இவன் ஒரே ஒரு முறை ராமநாமாவை ஆத்மார்த்தமா மனசு ஒருநிலைப்படுத்தி உச்சரிச்சிருக்கான், இதுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனுடைய மகிமையை சொல்லுங்க பகவானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மகாவிஷ்ணு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, நீங்க இத்தனை பேர் இவனை தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, இதுல இருந்தே தெரியலையா இதனோட ராமநாமத்தின் மகிமை என்ன அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவனை தன்னோட இணைச்சுக்கிறார். மகாவிஷ்ணு முருகனை தன்னோட இணைச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். ராமநாமத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான மகிமை. இது மட்டும் இல்ல, அடுத்தது ஒரு சின்ன சுருக்கமா ஒன்று சொல்லிடுறேன். ராம பிள்ளையார், ஒரு ஊர்ல ஒரு ராம பிள்ளையார்னு ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில்ல ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டி அந்த கோயில்ல சேவை செஞ்சிட்டு இருப்பாங்க. தண்ணி எடுக்கிறது, கோயில்ல அந்த விளக்கேத்துறது, சன்னதிகளுக்கு தண்ணி எடுத்து அலம்பி அந்த இடத்த பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பா. எதை கெடுத்தாலும் ராமா, எதை சொன்னாலும் ராமா, சாப்பிட்டா ராமா, தண்ணி குடிச்சா ராமா, வாயில வர்றதே ராமா தான். ஆனா அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பழக்கம் ஒண்ணு இருந்தது. யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஏதாவது மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவா. யாராவது வந்தா, டே என்னடா முனுசாமி அவன் மூஞ்சி ஆந்த மாதிரி இப்படி முடிச்சிட்டு இருக்க அப்படின்னு டப்புன்னு சொல்லிடுவா. அவங்களுக்கு சப்புன்னு ஆயிடும் மூஞ்சி. ஆனா அந்த கோயிலுக்கு வழக்கமா வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், இவங்க இந்த பாட்டி இப்படிதான், வயசானவங்களால அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி அந்த பாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மகாபெரியவாளை போய் சந்திச்சுட்டு வருவாங்க. அப்படி ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வராங்க. இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது போகும்போது, வா ராமா பாட்டி அப்படின்னு பெரியவா சொல்றாரு. ஆமா, நீங்க தான் இப்படி சொல்றேன், என்னை எல்லாம் துக்கி பாட்டின்னு சொல்றா அப்படின்னு பாட்டி சொல்றா. சொன்ன உடனே சரி சரி நீ போ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு பெரியவா. சொன்ன உடனே இங்க வராங்க. வந்த உடனே அந்த ஊர்ல ஒரு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுது. ஆகாரம் போல, டாக்டர் வைத்தியம் பாக்குறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த குழந்தைக்கு ஆகாரம் செல்லல, எல்லாம் வெளியே போகுது, என்னென்னமோ சிகிச்சை பண்றாங்க, முடியல. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மகா பெரியவாட்ட போய், பெரியவா இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றது, குழந்தைக்கு சின்ன குழந்தை எழுந்து விளையாடவும் மாட்டேங்குது, சாப்பிடவும் மாட்டேங்குது, உள்ளுக்கு எதுவுமே போல அப்படின்னு சொன்னா, நீ போய் ராமா பாட்டை அழைச்சின்னு போய் அவளை விபூதி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன நாம மகாபெரியவாட்ட போய் கேட்டா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவார்னு நினைச்சா ராமா பாட்டியை போய் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமா பாட்டிய போய் கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி உன்னை குழந்தைக்கு விபூதி விட்டுட சொன்னாரு பெரியவா அப்படின்னு. என்ன பெரியவா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போய் அந்த குழந்தைக்கு விபூதி ராமா ராமா ராமான்னு 3 தடவை விபூதி வச்சு விட்றா. வச்சோன்னா அந்த குழந்தை ஒரு 3 மணி நேரத்துல, இது நிஜமா நடந்த கதை, 3 மணி நேரத்துல மெதுவா எழுந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆகாரம் போச்சு, வெளியே வர்ற அந்த இது நின்று போச்சு, வாமிட் பண்றதெல்லாம் நின்று அந்த குழந்தை நார்மல் நிலைக்கு வந்துடுச்சு. வந்த உடனே நல்லா ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இது அந்த பாட்டிக்கு அந்த ராமா 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 ராமான்னு சொல்லி உடல் முழுக்க ராமநாமம், ரத்தம் முழுக்க, சதை முழுக்க, நினைவு முழுக்க, மூளை முழுக்க ராமநாமமே உடல் முழுக்க அப்படியே சுழண்டு அந்த பாட்டி எது சொன்னாலும் நடக்குது, எது செஞ்சாலும், எது நினைச்சாலும் நடக்குது, என்ன பண்ணாலும் பலிக்குது. அது அந்த அளவுக்கு அந்த ராம நாமத்தினுடைய மகிமை அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது ராமர் மட்டும் இல்ல, ராமர், முருகர், பெருமாள் அத்தனை ரூபங்களுக்கும் வடிவமான நம்ம பகவானுடைய நாமத்தை இத்தனை தடவை சொல்றோமே, நாம எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம நாமா தினம் பாடுறோம். காலையில 4 மணிக்கு
என்னவாமா அது? ஜோஹோமீட். ஜோஹோமீட்ல பிரம்ம முகூர்த்தத்தை சொல்றோம். இது அத்தனைக்கும் பிரபஞ்ச நாயகன் நம்ம பகவான். பிரபஞ்ச நாயகன். இந்த குரு இந்த கடவுள் தான் அந்த கடவுள் தானே கிடையாது, நம்ம பகவான். அத்தனை மகிமை வாய்ந்த நம்ம பகவான் நாமத்தை நம்ம எத்தனை முறை கூறுறோம். பகவானை நாமத்தாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம் தினம் தினம். அதனால இந்த நாமத்திற்கு அப்படி ஒரு மகிமை இருக்கு. என் வாழ்வில் நான் கண்டது. ஆனா நான் பகவான் நாமத்தை ஒரு முறை சொன்னாலும் அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் இருக்கிறது நல்லா தெரியும். நம்ம பின்னால யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரியோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரியோ இருக்கிறது சத்தியம், உண்மை. இது நான் உணர்ந்தது. அதை நீங்க அதை அனுபவிச்சு பார்க்கணும். அது இது ஒரு நாள்ல வராது. பகவான் இல்லைன்னு நான் சொல்லல, இது எல்லாருக்குமே வரும். ஆனா நம்ம ஆழ்ந்து அவன் மூர்கன் எப்படி சொன்னான், ஒரு முறை சொன்னாலும் மனம் ஆழ்ந்து தன்னை மறந்து தன் உயிர் மறந்து ஆத்மார்த்தமா சொன்னான். அது நம்ம தினம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நாமத்திற்கு அப்படி ஒரு மகிமை. நம்ம பகவான் நாமம் அப்படிப்பட்டது. அந்த நாமம் நம்மளை என்றும் கைவிடாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. பகவான் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.